பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. 27வது சங்கீதம் 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நம்முடைய காத்திருப்பு நிச்சயமாக வீண் போகாது. நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு உடனேயே தாவீது ராஜாவாக அமர்ந்து விடவில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அநேக போராட்டங்கள் வருகிறது, அநேக பிரச்சனைகள் வருகிறது தாவீதனுடைய வாழ்க்கையிலே. தன்னுடைய மாமனாராகிய சவுல் பலமுறை தாவீதை கொன்று போட முயற்சிக்கிறார். ஆனால் இது எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் தாவீது பொறுமையோடு காத்திருக்கிறார். தாவீது காத்திருந்த அந்த காத்திருப்பு தாவீதனுடைய வாழ்க்கையில் வீணாய் போகவில்லை. ஏற்ற வேளையிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அமர வைக்கிறார். ஆனால் சவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி வர தாமதித்த பொழுது பொறுமையோடு காத்திருக்க தவறியது நிமித்தமாக சவுல் தன்னுடைய ராஜ்யபாரத்தையே இழந்து போகிறார். ஆனால் தாவீது பொறுமையோடு காத்திருந்தது நிமித்தமாக அந்த ராஜ்யபாரத்திலே ஒரு ராஜாவாக அமர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய வேலைக்காக கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். கர்த்தர் இந்த நன்மையை என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாக செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த நம்பிக்கை கர்த்தர் கனப்படுத்துவார். உங்களுடைய காத்திருப்பு நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக வீணாக போகாது. நம்பிக்கையோடு கர்த்தருக்காக காத்திருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அந்த காத்திருப்பு வீண் போகாது தகப்பனே. அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் தேவ சமூகத்தில் காத்திருந்த நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள கர்த்தருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.